கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, கன்னி ராசி 6வது ராசி. அப்போ கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், கன்னி ராசிக்கார ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கன்னி ராசி 6ஆம் இடம் யார் இருக்கிறார்ல? கேது இருக்கிறார். அப்போ கேரில் ஒரு பாவி இருந்தால் மிகப்பெரிய பலன் உண்டு. 6ல் ஒரு பாவி கிரகம் 6ஆம் பாவ லக்னத்திலேருந்து 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம், பாவக்கிரகம், சர்ப்பக்கிரகம் பாவக்கிரகம் யார்? ராகு, கேது, சனி. இவங்கெல்லாம் பாவக்கிரகம் சம்மந்தப்பட்டவங்க. அதனால தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடு ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டு ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? கன்னி ராசிக்காரவங்களுக்கு. எனவே கன்னி ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும், போக்குவரத்தில் கவனமாக இருங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி திசை நாள் பகை தான், சனியினுடைய வக்கரம் பகை தான். அப்போ ஏன்? அதாவது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், சனியினுடைய இயல்பு கேரக்டரு மாறுது. யாருக்கு மாறுது? ரிஷபத்துக்கு, மிதுனத்துக்கு, அடுத்து கன்னிக்கு, அடுத்து துலாமுக்கு, அடுத்து மகரம், கும்பம். இவ்வளோ பேத்துக்கு மாறுது. ஒரு 6 ராசிக்கு மாறுது. 6 ராசி அவங்களுக்கு நட்பு பெற்ற ராசி. 6 ராசி அவங்களுக்கு நட்பு பெற்ற ராசி. அதனால தான் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஆடி 16லேருந்து கொஞ்சம் தெளிவாக வந்துடுவீங்க. ஆடி 16 கொஞ்சம் தெளிவு, ஏன்னா பிரிஞ்சு வந்துடுறீங்க, சிம்மத்தை பிரிஞ்சு வந்துடுறீங்க. கன்னி ராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம் மிக அதிகம் உண்டு, வெளிநாட்டு யோகம் அதிகம் உண்டு. என்ன சாமி சொல்லணும்? பாஸ்போர்ட் விநாயகர். வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். எங்கே இருக்கார்? சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கார், பிள்ளையார் வீட்டில் இருக்கார். பாஸ்போர்ட் உங்களுக்கு எப்போ வெளிநாடு போகணும், இல்லை எப்போ வெளிநாட்டில் பிரச்சனை, இல்லை எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கல, இல்லை எப்போ வெளிநாட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி வெளிநாட்டுக்கு போகணும் தூண்டுதல் பட்டால் பாஸ்போர்ட் விநாயகர். பாஸ்போர்ட் விநாயகர் எங்கே இருக்கார்? பாஸ்போர்ட்டு பிள்ளையார் வீட்டில் இருக்கார். எந்த பிள்ளையார் வீட்டு? சிவகங்கை பிள்ளையார் வீட்டில் இருக்கார். சிவகங்கை நாட்டரசங்கோட்டைன்னு சொல்ல பார்த்தீங்களா, காளையார் கோவில், அந்த சிவங்கோட்டில் இருக்கார். அதனால் தயவுசெய்து பிள்ளையாரை நீங்கள் வழிபாடு கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். 15/10 கன்னிராசிக்கு குரு பயிற்சி நல்ல பலனை கொடுக்குங்க. கன்னிராசிக்கு நல்ல பலனை கொடுக்க அதில் மாற்ற கருத்து இல்லை. ஏன்னா பகை பெற்ற கிரகம் யாருக்கு? சுக்கிரனுக்கு பகை, புதனுக்கு பகை. அப்போ சுக்கிரனுக்கு கன்னி பகை, சுக்கிரனுக்கும் புதனுக்கும் குரு பகை. அப்போ குரு வக்கரமாகிறாரு. அப்போ குரு வக்கரமாகும்போது சுக்கிரனுக்கும் புதனுக்கும் என்ன செய்வார்? தன் இயல்பான பகையை மறந்து நற்பலனை செய்வார். யாருக்கு? சூரியனுக்கும் புதனுக்கும். இது தாங்க, வேற ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. யாருக்கு? கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு சரபேஸ்வரர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு. ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வாங்க, ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு திருப்பத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.